வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு புதுசா ஒரு கேம் பிளே வீடியோட வந்திருக்கேன். இன்னைக்கு பார்க்கலாம் என்ன கேம் போகுதுன்ட்டு. ஓகே, இன்னைக்கு கிராஷ்ல வந்திருக்கோம். சரி, ஓகே, ரைட்டு. நான் இப்போ RAM 7 ரைஃபிளோட இருக்கேன். பரவாயில்ல, ஒரு சேஞ்சுக்கு தான். இப்போ M16 யூஸ் பண்ணி எனக்கே போர் அடிச்சிருச்சு. சரி, பார்ப்போம் அடுத்தது என்னன்ட்டு. ஓகே ஓகே, மேலே ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன். போடணும். கேம்ப் பண்ணுவானுங்க நிறைய பேர். அவங்க போயிட்டு அவனுங்களை முடிச்சு விட்டுருலாம். எப்படி இந்த இடத்துல இருப்பானுங்க. எப்படியும் கிராஷ்னாலே அந்த இடத்துல வரவங்க எல்லாம் இதோ சொல்ல 1 2 3. சரி, ரைட்டு. இங்கே ஒன்று, இங்கே ஒருத்தனா. சரி, முடிஞ்சாலும் இங்கே ஒழிஞ்சிருப்போம். ஏன்னா ஹார்ட் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இடத்துல இருக்கணும். ஐயோ, இவனை பார்க்காம விட்டானே. ஓகே ஓகே, இப்போ ஹார்ட் பாயிண்ட்டை பிடிக்கலாம். நம்ம பசங்க கொஞ்சம் இப்படியும் சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. கமான் கமான், இங்கே ஒருத்தன் வர்றான். துப்பாக்கியில் மூடுறான் அவன். சரி, ஷிட் போட்டான். அது சின்ன ரூமை பிடிச்சாதான் அவன் சேஃபாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரூமை பிடிச்சிடலாம் போயிட்டு. ஓகே ஓகே ஓகே, கமான் கமான். கேம்பரா மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு. எஸ், லீடிங்கில் தான் போயிட்டு இருக்கோம். இப்போதைக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஹார்ட் பாயிண்ட்ல நம்ம போயிட்டு அந்த ரூமை பிடிச்சிடலாம். அங்கே முன்ட்டு இங்கேருந்து எவனா ஓடி வரானோ அப்படியே தூக்கி போடலாம். ஓகே ஓகே, கிராஷும் நல்லா இருக்கும். ஆனால் இந்த லொக்கேஷனே எல்லாம் நல்லா இருக்கும் விளையாடுறதுக்கும். இப்போ இந்த RAM 7 வந்து ஒரு நல்ல ரைஃபிள், ரொம்ப ஸ்பீடாக இருக்குது ரைஃபிள். உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த RAM 7 ரைஃபிளோட. எனக்கு பிடிச்சிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். எந்த ஸ்கோப்பும் நான் யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுறேன், போடாமல் யூஸ் பண்ணுறேன். ஓகே, K7 யூனிட்ஸ் ரெடியாக இருக்குது. ஓகே, இந்த வாட்டி பார்த்துக்கலாம். ஹார்ட் பாயிண்ட் மாறிடுச்சு. வேறு இடத்துக்கு சேஞ்ச் பண்ண வேண்டியதான். இங்கேயும் நிறைய கேம்பர்ஸ் இருப்பாங்க எப்போவுமே. அதான் ஒரு வாட்டி இங்கே பார்த்தேன். ஐயோ, இல்லை நடுவில் போய் நின்று சண்டை போட்டால் இந்த மாதிரி தான் உடனே நம்மளை போட்டுருவானுங்க. பின்வழியாக போய் பார்க்கலாம், ஏன்னா அங்கே நிறைய பேர் இருப்பானுங்க. இங்கே ஒருத்த வரான். இந்த ஸ்னைப்பர் ஆச்சு இவன். சரி, பார்க்கலாம் அடுத்தது. பின்வழியாக போய் பார்க்கலாம். பின்வழியாக போய் பார்த்தா தான் தெரியும் யார் யார் எங்கே இருக்கானுங்கன்ட்டு. ஓ, அங்கே ஒருத்தன் ஏறி குதிச்சிட்டு இருக்கான். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? மாலுங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். நம்ம அவனை தொந்தரவு பண்ணுவோம். ஐயோ ஐயோ, சே, இந்த பாம்பு டிராப் ஆகுது. அது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அது நிலைமை கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குது. ஆனால் ஹார்ட் பாயிண்ட் நம்ம பிடிச்சிட்டோம், அது பிரச்சனை இல்லை. சரி, பார்ப்போம் வாங்க. இந்த மேட்ச் நம்ம கையில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவனுங்களும் இப்போ சுறுசுறுப்பாக விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓஹோ, எஸ், வாடா வாடா வாடா. மேலே போய் பார்க்கலாம், அங்கே எவனாச்சும் இருப்பான். எப்பவுமே அந்த எதிர்க்க வீட்டில் அந்த கோணி போய் பின்னாடி இருப்பானுங்க. ஐயோ, கீழே போயிடுவோம். கீழே போய் நம்ம பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஹார்ட் பாயிண்டே பிடிச்சிட்டாங்க. ஒரு நாயை விட்டு கடிக்க வச்சிட்டான். ஷேட், இந்த அடி விட மாட்டேன்டா அவங்கள. அதுக்குள்ளே நான் போகிறதுக்குள்ளே ஹார்ட் பாயிண்ட் சேஞ்ச் ஆனாலும் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, போட்டாச்சு. அந்த மூலையில் ஒருத்தர் இருப்பான், அவனை போடுறான் இல்லை. இப்போ நம்ம பசங்களை அட்வான்ஸ் பண்ணலாம். சரி, அங்கே வந்துருக்கான். நம்ம பசங்களை அவனை போட்டிருக்கானுங்க. யார் வா வா. ஹார்ட் பாயிண்ட் சேஞ்ச் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூவ் பண்ண வேண்டியதான். மூவ் பண்ணுற வழியில் கூட நம்ம நிறைய பேர் தாக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதோ ஒருத்தன் ஓடுறான்.
சரி சரி. அவனுக்கு ஃபஸ்ட்டே பிடிச்சிட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து அவனுக்கு யார் ஃபஸ்ட்டு பிடிக்காமோ அவங்க தான் கான்கர் பண்ண முடியும். ஐயோடா, அது ஒரு ரொம்ப நல்ல ஒரு கேம்பிங் இடம், அந்த ஒளிஞ்சிருக்க இடம். பின்வெளியே போயிடலாம். எதுக்கு பின்வெளியே போனால் நம்மளை அடிச்சிருவானுங்க. ஐயோ ஷிட், நம்ம பின்னாடி ஒருத்தர் கேம்ப் பண்ணியிருக்கான் பாருங்க எவ்வளோ நேரம். மேலேற பார்ப்போம் வாங்க. மேலேற விடுவானுங்களா தெரில, பார்ப்போம். கொஞ்சம் தான் சே. அடா பாய், மேலே ஏறுறதுக்குள்ளே போட்டிங்களடா. வரேன்டா இன்னும் விட மாட்டா யாரையுமே. நீ போகிறேன் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஹார்ட் பாயிண்ட்டுக்கு லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு இது போட்டு நம்ம கிளம்புவோம். யாரும் வர மாதிரி தெரில, வாங்க நம்ம போயிடுவோம். கமான். ஓகே எஸ், முடிஞ்சு ப்ரோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ், பாய்.